அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது திங்கட்கிழமை அன்னைக்கு எடுத்த லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். நேத்து வந்து என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியலங்க. அதனால தான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ ஈவினிங் வரும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நேத்து வந்து பொண்ணுங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சீசனிங் பாஸ்தா மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பொண்ணுங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு இதை பேக் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க. சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடலாம். நேத்து வந்து பெரிய பொண்ணுக்கு மதியானத்துக்கு மேலேயும் கிளாஸ் இருந்தது. அசட் எக்ஸாம் இருந்தனால, ஸோ அவளுக்கு மட்டும் 2 பாக்ஸா பேக் பண்ணி கொடுத்துட்டேன். லஞ்ச் மெனு நான் வீட்ல என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஃபதிலா வந்து நேத்து உம்ரா போனாங்க. ஸோ போகிற பிஸியில் அவங்களால சமைச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால நீங்க ஃப்ரீயா கிளம்புங்க, நான் சமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்காக என்ன ரெடி பண்ணேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, அவங்க போகிற உம்ரா பயணம் வந்து எந்த ஒரு தடங்கலும் இல்லாம, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லபடியா உம்ரா பயணத்த முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம எல்லாருமே துவா செஞ்சுக்குவோம். அது மட்டும் இல்லாம ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வந்து அவங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே துவா செஞ்சுக்குவோம். நமக்குமே வந்து அந்த இடத்துக்கு போற உதவிய நாட்டத்தையும் அல்லாஹ் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்காகவும் நம்ம வந்து துவா செஞ்சுக்கலாம். ஸோ நேத்து வந்து அவங்களுக்காக நான் என்ன ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சுட சுட சோறு. இது கூட வந்து அவரைக்காய் சேர்த்து சாம்பார் வச்சிருந்தேன். அவரைக்காய் சாம்பார் ரெசிபி கூட நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. வீடியோ சீக்கிரமா போஸ்ட் பண்றேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு நம்ம ராதிகா சர்க்குமா மேம் சொல்லிக் கொடுத்த மோர் குழம்பு ரெசிபி தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பரா வந்திருந்தது. ரெசிபி வேணா கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கப்புறமா மதுரை ஸ்டைல்ல மட்டன் சுக்கா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேமியா ஜவ்வரிசி பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவுமே வந்து ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுமாரி ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் இங்கே துபாயில பார்த்தீங்கன்னா, நல்லாவே அவரைக்காய் கிடச்சிட்ருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. அதே அதே சமயம் வந்து டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ சீசன் முடியிற வரைக்கும் அவரைக்காய் வந்து நல்லாவே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரைக்காய் தான் வாங்கி பொரியல் பண்ணியிருந்தேன். இது கூட வந்து அப்பளம் ஃப்ரை பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் பார்க்கலாம். பாய்.